அடுத்து பார்ப்போம். அடுத்த படத்தை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நேரம் இரனால. தாவர களங்களிலும் விலங்கு களங்களிலும் கட்டமைப்பும் தொழிற்பாடும். ஒன்னாவது உயிரிலே அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு. களம். 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 களத்தை களம். இளையம். 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 இளையம் அடுத்தது தொகுதி அங்கம். தொகுதி அடுத்தது அங்கம். களம். களம் இளையம் இளையம் அங்கம். தொகுதி அங்கம். களம் அங்கம் தொகுதி. அங்கம் தொகுதி. தொகுதி. தொகுதி அங்கி. அங்கி. அதுக்கப்புறம் அங்கி. களம் இளையம் அங்கம் தொகுதி அங்கி. அவை உயிரின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகுன்றது களம். 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 அடுத்து ஈரல் என்பது களம் இளையம் அங்கம் தொகுதி எது? அங்கம். அங்கம். களம். அங்கம். மேலணி சாரி வெயிட் மேலணி இளையம் அது நேரடி வரும். குருதி எதுக்கு வரும்? களம் இளையம் அங்கம் தொகுதி அங்கி. இளையம். 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 குருதி இளையம். களத்துக்கு ஒரு உதாரணம் குருதிக்களம். தாவரக்களம். தாவரக்களம். செங்குருதிக்களம். இளையத்துக்கு உதாரணம் மேலணிக்களம். இளையத்துக்கு உதாரணம் குருதிக்களம்ன்றதையும் செப்பரேட் பண்ணி தனித்தனியா உடைச்சாலும் குருதிக்களம் சொல்றதை விட செங்குருதிக்களம் வெங்குருதிக்களம் சொன்னா நல்லைக்கும். அடுத்த இளையம் மேலணி இளையம் நாரிலி தொடுப்பிலையம் தசையிலையம் என்பிலையம். சரி ஒரு ஆர்டர் சொல்லுங்க. குருதில ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க என்னது? செங்குருதி களம் ஸ்டார்ட் பண்ணுங்க. குருதி களம். அடுத்து குருதி இலையம் அங்கம் எது? ஈரல். ஈரல். சுவாசப்பை. அங்கம் உண்டு. ஈரல். வேறொரு அங்கம் சுவாசப்பை. இதயம். விளங்குது கேக்கல? இதயம். இன்னொரு அங்கம் ஈரல் ஒரு அங்கம். அடுத்தது இன்னொரு அங்கம் மூளை. இதயம். இதயம். தொகுதி நரம்பு தொகுதி. குருதி தொகுதி. சுவாச தொகுதி. குருதி தொகுதி. நரம்பு தொகுதி. சுவாச தொகுதி. செங்குருதி களம் குருதி இலையம் இதயம் குருதி தொகுதி அங்கிக்கு மனிதன். தாவரத்துல போனா புடைக்கள இலையம் இலையம்க்கு கால் இலையம் அங்கம் உரிய இலையம். உரிய இலையம் உரிய இலையம் கால் இலையம் காணப்பட்ட ஒரு அங்கம் தண்டு. தண்டு. தொகுதி தாவரம். வேர் தொகுதி. வேர் தொகுதி அங்குர தொகுதியா? தண்டு காணப்படுறது அங்குர தொகுதி. அங்கி தாவரம். அடுத்ததா பொதுமைப்பாடு எழுதிய களம் என்பது உயிரின் கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு. ஒரு களத்திற்கு உற்பத்தியை வழங்கும் களம். எல்லா புன்னகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரிவுக்கு உட்படுத்தக்க களம். எல்லா புன்னகங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட களம். நாலாவது பொதுமைப்பாடு எய்திய களம்ன்றது எல்லா புன்னகங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு களம். அடுத்ததாக ஒரு தாவர களத்தின் வரைபடம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இதில் காட்டப்பட்டுள்ளனவும் விலங்கு களங்களில் காணப்படுவனுமான பகுதிகள் யாவை? தாவர களத்திலையும் விலங்கு களத்திலையும்
தாவர களத்திலும் விலங்கு களத்துக்கும் வித்தியாசங்கள் என்ன? இருமணி ஆ? பச்சை இருமணி பச்சை இருமணி பச்சை இருமணி வரா பச்சை ஒரு மணி காணப்படாது. எதுல காணப்படுது? எதுல காணப்படும்? தாவர களத்துல பச்சை ஒரு மணி காணப்படும். தாவர களத்துல. விலங்கு களத்துல பச்சை ஒரு மணி இல்ல. காணப்படாது. தாவரங்கள்ல பச்சை மணி காணப்படும். அலஜுவர். பச்சை மணி பச்சை மணி இல்ல. கலச்சுவர் வேற வேற என்ன இருக்குது? மத்திய முன்வெற்றிடம் தாவரத்துல புன்வெற்றிடம் இருக்குது. களத்துல மத்திய பெரிய முன்வெற்றிடம் விலங்கு களத்துல இல்ல. பொதுவா வந்து சொல்றேன் தாவர களத்துல புன்வெற்றிடம் இருக்கு, விலங்கு களத்துல இல்லன்னு. இது இன்னும் சரியா சொல்றேன்னா தாவர களத்துல பெரிய புன்வெற்றிடங்கள் காணப்படும், சில வேளைகள்ல சிறிய புன்வெற்றிடங்களும் காணப்படலாம். அது விலங்கு களத்துல போனா பொதுவாக பொதுவாக புன்வெற்றிடம் காணப்படாது, சில வேளைகள்ல சிறிய புன்வெற்றிடங்கள் காணப்படலாம். பொதுவாக புன்வெற்றிடங்கள் காணப்படாது, சில வேளைகள்ல புன்வெற்றிடங்கள் காணப்படலாம் சொல்றேன். ஆனா நான் ஜெனரலா சிம்பிளா சொல்லிக்கொண்டு போகல, புன்வெற்றிடம் காணப்படும் காணப்படாது. வேற புதிய உருவான பச்சை ஒரு மணி சரி. குளியூரு தாவர களத்துல விலங்கு களத்துல களத்தின் பெரும்பகுதி குளியோருவானது. தாவரத்திட குளியோருவானது சுற்றியல் பகுதிக்கு தள்ளப்பட்டு களச்சுவருக்கண்மையில் மெல்லிய படையாக காணப்படும். குளிய உருவானது களத்தின் சுற்றியல் பிரதேசத்துக்கு தள்ளப்பட்டு களச்சுவருக்கண்மையில் மெல்லிய படையாக காணப்படும் தாவர களத்துல. விலங்கு களத்துல பெரும் பகுதி குளிய உருவால் ஆனது. வேற ஏதாவது? இல்ல டீச்சர் அவ்வளவுதான். இந்த கரு களத்தின் ஓரத்தில் காணப்படும் தாவர காலத்துல சரி, அடுத்தது அடுத்தது இல்ல அந்த கேள்வி பார்த்தோம்னா அப்ப இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் ஒரு தாவர களத்தின் வரிப்படம் தாவரப்பட்டுள்ளது. இங்கே விலங்கு களங்களிலிருந்து காணப்படுவது. கலசுவர் விலங்கு களத்துல இல்ல, அப்ப ஏ ஆன்சர்ல வராது. சிடி கலசுவர் இல்ல, ஏ ஆன்சர்ல வராது. இந்த ஆன்சர் இல்ல, இந்த ஆன்சர் இல்ல. பச்சை ஒரு மணி பி, பி வராது. சிடி நாலாவது ஆன்சர் சரியான ஆன்சர். அடுத்ததா பின்வரும் எந்த புன்னங்குகளினால் காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படும்? கரோட தொழில் என்ன? பரம்பரை இயல்புகளை கொண்டிருக்கலாம். பரம்பரை பிரதான தொழில் களத்தின் செயற்பாட்டை கட்டுப்படுத்தல். செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துதல். இலைமணி அதுதான் சொன்னோம், சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படும். ஆகவே அதுக்கு இன்னொரு பேர் என்னது? களத்தில் கோல்கி சிக்கல் தொழில் என்ன? கோல்கி சிக்கலின் தொழில்
சுரப்பு பதார்த்தங்களை சுரப்பு பதார்த்தங்களை சுரத்தல் உணவு பதார்த்தங்களை விநியோகித்தல் சுரப்பு பதார்த்தங்களை தொகுத்தல், சுரத்தல், பொதி செய்தல், விநியோகித்தல். அடுத்தது வந்து இறைபாசத்திர தொழில் புரத தொகுக்கும் புரத தொழிற்பற்று. சரி, அடுத்து இங்க வேற இது கலச்சுவட்ட தொழில் இன்னைக்கு களத்துக்கு வடிவத்தை கொடுப்பார். பேணல், பாதுகாப்பு, தாக்குதல். களத்துக்கு பாதுகாப்பு, களத்துக்கு வடிவத்தை கொடுக்கும். களத்துக்கு வடிவத்தை கொடுத்த, களத்தை பேணுதல், தாங்குதல், பாதுகாப்பு கொடுத்தல். பாதுகாப்பு வழங்க. பச்சை இருபத்திர தொழில் ஒளித்தொகுப்பு செய்தல். வேற என்ன வேற என்ன புண்ணங்கங்கள் இருக்குது? முதலுரு மென்சாவு தொழில் என்ன? பதார்த்த பரிமாற்றத்தை கட்டுப்படுத்து. பதார்த்த பரிமாற்றம் உதவுதல். அடுத்து வந்து வேற என்ன இருக்குது? அகமுதல் சிறுவலை. அகமுதல் சிறுவலை ரெண்டா பிரிக்கலும். ஒன்று அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலை, அழுத்தமான அகமுதல் சிறுவலை. அழுத்தமான அகமுதல் சிறுவலை தொழில் லிபிட் ஸ்டெராய்டு என்பவற்றை உற்பத்தி செய்து கடத்தல். அழுத்தமற்ற அகமுதல் சிறுவரை தொழில் புரதங்களை கடத்தும் தொழில் உதவும். அழுத்தமானது லிபிட்களையும் ஸ்டெராய்டுகளையும் உற்பத்தி செய்து கடத்துவதில் உதவும். வேற புன்வெற்றிடம் ஒரு தொழில். புன்வெற்றிடத்துல களத்தினுள் நீர் சமநிலை பேணல். நீர் சமநிலை பேணுதல். களத்துக்கு தாங்குதல் சக்தி கொடுக்கிறேன். தன்மையை பேணுதல். அடுத்தது வந்து அந்த பாடத்துக்குரிய பாசிபிள் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு அடுத்து மூலகங்களிலும் சேர்வைகளிலும் அளவறிதல் 7வது யூனிட். 7வது யூனிட்ல நான் பார்க்க போறது வந்து 1வது கேள்வி. ஆக்சிஜன் வாயுவின் 64 கிராமில் அடங்கும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை யாது? 4வது. 2வது. எப்படி செஞ்சீங்க? 2வது. எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டேன். அது கிராம்ல குறிப்பிடுற சார் அணுத்தின் கிராம்ல குறிப்பிட்ட 6.02 1023 சமனா இருக்குமா? 64 2 இருக்கும். சரியான அதாவது நான் சாதாரணமா சொன்னா 2 வசனங்கள் சொல்றேன் பாருங்க. ஒரு மூல் மூலகத்தின் திணிவு, ஒரு மூல் மூலகத்தின் திணிவின் பெருமானம் அதன் சாரண திணிவுக்கு சமன். ஆகவே ஒரு மூல் மூலகத்தின் திணிவு அதன் சாரண திணிவுக்கு சமன். அதே மாதிரி ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவின் பெருமானம் சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமன். இங்க நாங்க பார்க்க வேண்டியது சாரண திணிவா சார் மூலக்கூற்று திணிவா? ஆக்சிஜன் O2 ஒரு பதார்த்தம், சார் மூலக்கூற்று திணிவு பார்க்க போறோம். சார் மூலக்கூற்று திணிவு. அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்றேன். ஒரு மூல் மூலகத்தின் அல்லது பதார்த்தத்தில் ஒரு மூல் மூலகத்தின் எடுத்தோம்னா 6.02 தர 10 23 அணுக்கள் காணப்படும்.
ஒரு மோல் பதார்த்தத்தின் எடுத்தோம்னா 6.22 தர 1023 மூலக்கூறுகள் காணப்படும். மூலக்கூறுகள் காணப்படும். இது சாதாரணமா தெரிஞ்சு வச்சுக்கிற மெயின் பாயிண்ட்ஸ். இதுதான் அந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒரு மோல் மூலகத்தின் திணிவின் பெருமானம் சாரண திணிவுக்கு சமம். அதே மாதிரி ஒரு மோல் பதார்த்தத்தின் திணிவின் பெருமானம் சார் மூலக்கூட்டு திணிவுக்கு சமம். ஒரு மோல் மூலகத்தில் அவகாத்ரோ மாறிலி அளவு அணுக்கள் காணப்படும். ஒரு மோல் பதார்த்தத்தில் அவகாத்ரோ மாதிரி அளவு மூலக்கூறுகள் காணப்படும். இங்க கேட்டுகிறது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அப்போ ஒரு மூல் பதார்த்தத்துல நான் சொன்னோம் இந்த அளவு மூலக்கூறுகள் காணப்படுது. ஒரு மூல் பதார்த்தம் மூல கணிக்கிற எப்படி? மூல் சமன் n சமன் m/m. மூல் சமன் திணிவின் கீழ் சாரண திணிவு அல்லது சார் மூலக்கூற்று திணிவு. ஆகவே தரப்பட்டுள்ள இந்த ஆக்சிஜனின் திணிவு 64 கிராம். இங்க சார் மூலக்கூற்று திணிவு பார்த்தோம்னா O2 2 ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜன் சாரண திணிவு 16, 2 ஆக்சிஜனுக்கு சார் மூலக்கூற்று திணிவு 32 கிராம். ஆகவே 2 மூல். 2 மூல் பதார்த்தத்திற்கு ஒரு மூல்ல தான் 6.22 தர 1023 மூலக்கூறுகள் காணப்படும். ஆகவே இங்க 2 மூல் அனுப்புகளை 2 தர அவகாத்ரோ மாறிலி அளவு. சரியான ஆன்சர் 2வது. அதே மாதிரி அடுத்த கேள்வி மூல பின்னம். இது கிரேட் 11ல வர ஒரு கொஸ்டின் தான். இந்த மூல கணிக்க வரனால நான் இந்த பாடத்துக்கு இத எடுத்தேன். மூல் பின்னம் வருது टीचर ग्रुप लिंक किदा ஆக்சிஜன் வாயுவின் 96 கிராமும் நைட்ரசன் வாயுவின் 56 கிராமும் அடங்கும் ஒரு கலவையில் ஆக்சிஜனின் மூல் பின்னம் யாது? மூல் பின்னம் சம்பந்தப்பட்ட கேள்வி கிரேட் 11ல வர ஒரு பாவர். நான் இன்னைக்கு மூல கணிச்சு தான் மூல் பின்னத்துக்கு வர வேணும். மூல கணிக்கிறது இந்த பகுதியோட சம்பந்தப்பட்டதுனால மூல கணிக்கிற எப்படின்னு சொல்றதுக்காக நான் இந்த கொஸ்டினை இன்னைக்கு எடுத்துக்கிறேன். சரியா? ஆகவே மூல் கணிக்கிறது நான் சொன்னோம் மூல் சமன் திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு. திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு. ஆக்சிஜன் எடுத்தோம் சொன்னா ஆக்சிஜனுக்கு பார்த்தோம்னா ஆக்சிஜன் மூல் கணக்கு பார்த்தோம்னா திணிவு தரப்பட்டுள்ள திணிவு 96 கிராம். ஆக்சிஜன் 16, ஒரு ஆக்சிஜன் சாரண திணிவு 16, 2 ஆக்சிஜனுக்கு ஆகவே 32 கிராம் மூல் -1 சாரண மூலக்கூற்று திணிவோட அளவு கிராம் மூல் -1, திணிவோட அளவு கிராம். ஆகவே மூல்ட அளவு இது முறிச்சா 3 மூல்டு வரும். அதே மாதிரி நாங்க நைட்ரசனுக்கு மூல கண்டோம்னு சொன்னா திணிவு தரப்பட்டுள்ளது 56 கிராம். நைட்ரசன் 14, ஒரு நைட்ரசன் 14, இங்க 2 நைட்ரசனுக்கு ஆகவே 28 கிராம் மூல் -1. ஆகவே உங்களுக்கு சரியான விடை வரும் 2 மூல்டு வரும். இந்த மூல கணிக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி எடுத்தேன். மூல் பின்னம்ன்றது சாதாரண இலகுவானதுதான். மூல் பின்னம் சமன் மொத்த மூலின் மேல் கேள்வியா கேட்கிறாங்களோ அதுல மூல். சாதாரண எடுத்தோம்னா ஒரு கலவையிட மொத்த மூல், அந்த கலவையில இருக்கிற ஒரு கூறுட மூல், அதுதான் மூல் பின்னம். ஆகவே இங்க கலவையிட மொத்த மூல் 3, 2, 5 மூல். ஆக்சிஜனின் மூல் பின்னம் பிரிக்கிறாங்க. ஒரு கூறுட மூல் பின்னம் ஆக்சிஜன் 3 மூல். 3 மூலம் வெட்டிப்படும் 3/5 என்ற விடை வரும். சரியான விடை 3/5.
அடுத்ததா 2019 கேள்வி. இரும்பின் சாரண திணிவு 56 ஆகும். சாரண திணிவு 56 ஆகும். இதற்கேற்ப கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளுள் சரியானது எது? இதுல சரியானது எது? சாரண திணிவுக்கு அழகு இல்ல. சார் மூலக்கூற்று திணிவுக்கு தான் அழகு. சாரண திணிவு 56, சார் மூலக்கூற்று திணிவுன்னு வந்தா 56 கிராம் அப்படின்னு சார மூலக்கூற்று திணிவுன்னு வர போல கிராம் வரும். ஒரு மூலின் திணிவு. ஒரு இரும்பு அணுவின் திணிவு 56 கிராம் ஆகும். இல்ல சாரண திணிவுன்னு சொல்றது நான் ஏற்கனவே சொன்னோம் என்னது, ஒரு மூல் மூலகத்தின் திணிவு. ஒரு நிமிஷம். நான் நேத்தோட சொன்னோம் ஒரு மூலகத்தின் திணிவு. ஒரு மூல் மூலகத்தின் திணிவு. இங்க ஓர் இரும்பு அணுவின் சொல்லிக்கு இல்ல ஒரு இரும்பு அணுவின் ஒரு இரும்பு அணுவின் திணிவு 56 கிராம். ஆகவே இந்த இடத்துல சரியானதா பிழையானதா? பிழை. ஒரு மூல் இரும்பு அணுவின் வந்துக்கணும். ஒரு மூல் இரும்பு அணுவின் திணிவு தான் 56 கிராம். ஆகவே 1வது பிழை. 2வது, ஒரு இரும்பு மூல் 56 இரும்பு அணுக்களை கொண்டுள்ளது. அது சரியா பிழையா? ஒரு இரும்பு மூல் 56 கிராம் திணிவு கொண்டது. ஆனா 6.022 தர 1023 அணுக்களை தான் கொண்டுள்ளது. அதாவது அவகாத்ரோ மாறிலி அளவான அணுக்களை கொண்டுள்ளது. அடுத்தது 6.022 தர 1023 இரும்பு அணுக்களின் திணிவு 56 கிராம் ஆகும். சரியான ஆன்சர் 3வது. சரியான ஆன்சர் 3வது. ஏன்னா ஒரு மூல் மூலகத்தின் திணிவு 56 கிராம். அதே மாதிரி ஒரு மூல் மூலகத்துல இந்த அளவு அணுக்கள் காணப்படும். 2 வசனத்தை சேர்த்து எழுதினா இத்தனை அணுக்களோட திணிவு 56 கிராம். 3வது சரியான ஆன்சர். 4வது பார்த்தோம்னா 56 இரும்பு அணுக்களின் திணிவு இல்ல. அணுக்களும் திணிவும் இடமாற்றம் பெட்டிக்கு 4வது ஆன்சர் பிழை. அடுத்ததா ஆகவே சரியான ஆன்சர் 3. அடுத்ததாக பொட்டாசியம் பரமங்கனேற்றின் பிரிகை தொடர்பான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு கீழே தரப்பட்டுள்ளது. இதற்கேற்ப 3 மோல் வாயுவை உற்பத்தி செய்வதற்கு எத்தனை மோல் பொட்டாசியம் பரமங்கனேற்று பிரிகை அடைய செய்யப்பட வேண்டும்? இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? 3 மோல் பொட்டாசியம் பர்மங்கனேட் 3 மோல் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய எத்தனை மோல் பொட்டாசியம் பர்மங்கனேட் பிரிகை அடைய செய்யப்பட வேண்டும்? 2
KMnO4 வெப்ப பிரிகை தாக்கம் K2MnO4 plus MnO2 plus O2. இந்த சமன்பாடு எடுத்தோம்னு சொன்னா இந்த சமன்பாட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பருக்கு தான் நான் சொல்றேன் மூல். சமன்பாட்டுல அந்த குறித்த பதார்த்தத்துக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பருக்கு தான் மூல். இதுவும் சமன்பாடு சமப்படுத்தப்படுற பகுதியில இதை டீப்பா படிப்பீங்க. இந்த இடத்துல நாங்க மூலுக்குரிய கணக்குகளை மட்டும் பார்த்து போறதுனால இதையும் உள்ளடக்கிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு கேள்வி வரும். ஆகவே பாருங்க, 2 மூல் 2 KMnO4 2 மூலும் தாக்கம் அடைய பிரிகை அடைய போக்கல ஒரு K2MnO4 ஒரு மூல் K2MnO4வும் ஒரு மூல் MnO2வும் ஒரு மூல் ஆக்சிஜனும் பெறப்படுது. முன்னிக்கிற நம்பர் இதுக்கு 2 இது 1 இது சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு சொல்லிக்கு அச்சிட்டு நாங்க சமப்படுத்தப்பட தேவை. அடுத்த கேட்டிக்கு ஆக்சிஜன் 3 மடங்கா வரணும். ஆக்சிஜன் 3 மடங்கா வரணும் சொன்னா இது 3 பெருக்கப்பட்டிக்கு. ஆகவே மொத்த சமன்பாடையும் நாங்க 3 பெருக்கணும். இது 6 ஆகும், இது 3 இது 3. ஆகவே எனக்கு விடையில 6 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மூல் பிரிகை செய்யப்பட வேண்டும். அதுதான் சரியான ஆன்சர். அதன் போது 3 K2MnO4வும் 3 MnO2வும் 3 O2வும் பெறப்படும். அதே மாதிரி அடுத்த கேள்வியில மூல் சம்பந்தப்பட்டது. அடுத்த கேள்வியை வழங்குறதுக்காக தான் இந்த கேள்வியும் சேர்த்து இங்க நான் செஞ்சுக்கிறேன். அடுத்த கேள்வியில இதே மாதிரி எத்திலீன் சமன்பாடு எத்திலீன் பத்தி தரப்பட்டுள்ளது. எத்திலீனின் பூரண தகனம் தொடர்பான கீழே தரப்பட்டுள்ள சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு கீழுள்ள விடையை பார்க்கணும். எத்திலீனின் ஒரு மோல் பூரண தகனத்திற்கு உட்படும் போது உண்டாகும் நீரின் திணிவு யாது? இதே மாதிரி எத்திலீன் C2H4 கேஸ் 3 O2 கேஸ் 2 CO2 அங்கால வருது. அங்கால தொடர்பு அங்கால நீர் வருமே 2 CO2 gas 2 H2O liquid 1400 கிலோஜூல். இந்த கிலோஜூல் தேவைப்படாது. இப்ப சமன்பாடு மட்டும்தான் தேவைப்படும். ஆகவே நான் இங்க சொல்றோம் ஒரு எத்திலீன் தகனம். இங்க 1 மோல் எத்திலீன் தகனம் அடைய போக்கல அதுக்கு 3 மோல் ஆக்சிஜன் தேவைப்படுது, 2 மோல் கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கப்படுது, 2 மோல் நீரும் உருவாக்கப்படுது. இப்ப சொல்லிக்கிறாங்க 1 மோல் எத்திலீனின் பூரண தகனத்தின் போது உண்டாகும் நீரின் திணிவு. 1 மோல் எத்திலீன் தகனம் அடைஞ்சா 2 மோல் நீர் வருது. ஆகவே நீரின் திணிவு தர 2 மோல். நாங்க ஏற்கனவே பார்த்தோம் மூல் சமன் திணிவின் கீழ் சார் மூல கூட்டு திணிவு. இந்த திணிவை கண்டுபிடிக்கணும்டா மூல் தர சார் மூல கூட்டு திணிவு. மூல் 2 சார் மூல கூட்டு திணிவுண்டா H2O ஐதரசனுக்கு 1. ஆகவே 2 ஐதரசன் நீக்கி ஆக்சிஜனுக்கு 16 16 2 18. இது மூல் கிராம் மூல் -1. ஆகவே இது 2 வெட்டிப்பட்டு 36 கிராம் வரும். அப்ப எத்திலீனின் பூரண தகனத்தின் போது உண்டாகும் நீரின் திணிவு யாது? 36 கிராம். இது விளங்கிச்சா இப்படி செஞ்சீங்க? ஓகே. அதாவது 1 மோல்ல 2 மோல் நீர் வருது. மூலுக்கான சமன்பாடு மூல் சமன் திணிவின் கீழ் மூல கூட்டு திணிவு. இந்த மூல் தெரியும், சார் மூல கூட்டு திணிவு கண்டுபிடிக்கணும்.
ஆகவே மூல் தர சார் மூல கூட்டு திணிவு குறுக்கு பெருக்கம் செஞ்சிக்கு மூல் 2 சார் மூல கூட்டு திணிவு 18 இங்க கண்டோம். சார் மூல கூட்டு திணிவு கண்டு தெரிந்தனே ஒரு ஆக்சிஜனுக்கு ஆகவே உண்டு ஆக்சிஜனின் சாரண திணிவு உண்டு 2 ஆக்சிஜனுக்கு சார் மூல கூட்டு திணிவு 2 ஆக்சிஜனின் சாரண திணிவு 16 ஒன்று தனிக்கு சார் மூல கூட்டு திணிவு 16 மொத்தம் நீர் H2O சார் மூல கூட்டு திணிவு 16 2 18 2 தர 18 36 கிராம். அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு ஓமோனான அதிர்வெண்ணின் சார் மூலக்கூட்டு திணிவு 183 ஆகும். இதற்கேற்ப 183 சமன் அதிர்வெண்ணின் மூலக்கூட்டு திணிவு கீழ் x எனும் தொடர்புடைமையில் x-னால் வகை குறிக்கப்படுவது. எத்தனாவது ஆன்சர் சரியானது? 4வது. 2வது. 4வதா 2வதா? 2வது. 2வது. அதாவது நான் ஈஸியா சொல்லலும் ஓர் ஏதாவது ஒரு அணுவின் சார் மூலக்கூட்டு திணிவு ஏதாவது ஒரு அணுவின் சார் மூலக்கூட்டு திணிவு காணணும்டா சார் மூலக்கூட்டு திணிவு சமன் மூலகம் அல்லது சேர்வையின் திணிவு கீழ் மூலகம் அல்லது சேர்வையின் திணிவின் கீழ் 1/12 தர கார்பன் 12 சமதானியின் அணுவின் திணிவு 1/12 தர கார்பன் 12 சமதானியின் அணுவின் திணிவு. இந்த இதுக்கு மட்டும் எங்க சொல்லலும் அணு ஒன்றின் அணு திணிவலகு அதாவது அணு ஒன்றின் அணு திணிவலகு AMU சொல்லி நினைக்கிறேன் சொன்னோம் ஈக்குவல் அணு ஒன்றின் அணு திணிவலகு 1/12 தர கார்பன் 12 சமதானியின் அணுவின் திணிவு. இதுதான் கார்பன் 12 சமதானியின் அணுவின் திணிவின் கீழ் 1/12 அணு திணிவலகு. சார் மூலக்கூட்டு திணிவுன்னு சொல்றேன் அந்த மூலகத்தின் திணிவை அணு திணிவால அழகால பிரிச்சா பெறப்பட்டது. அணு திணிவு அலகுன்னு சொன்னா 1/12 தர கார்பன் 12 சமதானியின் திணிவுன்னு சொன்னோம். ஆகவே இதுக்கு சரியான விட இந்த கொஸ்டின் படி சரியானது 1/12 வந்திருக்குல 2வதா 4வதா? அணுவின் திணிவா மூலர் திணிவா? கார்பன் 12 சமதானியின் அணுவின் திணிவு கார்பன் 12 சமதானியின் மூலர் திணிவு. அணுவின் திணிவுன்றதுதான் சரியான ஆன்சர். கார்பன் 12 சமதானியின் அணுவின் திணிவு 2வது ஆன்சர். தர 1/12. அடுத்து ஒரு மோல் கார்பனீர் ஆக்சைடில் மூலக்கூறில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை. முதலாவது 3வது பாப்போம். இதான் சரியான ஆன்சர். ஒரு மோல் மூலக்கூறில் உள்ள கார்பன் இதில் உள்ள 6.02 தர 10 ஒரு மோல் கார்பன் நீர் ஆக்சைடில் 6.022 தர 10 23
மூலக்கூறுகள் காணப்படும். என்னது காணப்படும்? மூலக்கூறுகள், அணுக்கள் இல்ல, மூலக்கூறுகள் தான் காணப்படும். இங்க கேட்டுக்கிறாங்க அணுக்களின் மொத்த எண்ணிக்கை. அணுக்களின் மொத்த எண்ணிக்கைன்னு சொன்னா நாங்க இதை தனித்தனியா உடைக்கணும். இது ஒரு மூலகம், ஆக்சிஜன்றது 2 மூலகம், ஆகவே 3 மூலகம் காணப்படுது இந்த இடத்துல. ஒரு மூலகத்துல தான் 6.022 தர 1023 அணுக்கள் காணப்படும். ஒரு மூலகத்துல எவ்வளவு அணுக்கண்டா இந்த இடத்துல 3 மூலகங்கள் காணப்படுது. ஆகவே மொத்தமா அவகாத்ரோ மாறிலி தர 3 மடங்கு இந்த பெருமானம். முதலாவது விடை தான் சரியான விடை. 6.022 தர 1023 தர 3. ஒரு மூலகத்து, அதாவது ஒரு பதார்த்தத்துல காணப்படுற மூலக்கூறுகள், ஒரு பதார்த்தத்துல அவகாத்ரோ மாறிலி அளவு மூலக்கூறுகள் காணப்படும். இங்கே அணுக்கள் எண்ணிக்கை தான் கேட்டுள்ளது. ஆகவே நாங்க இது மூலகங்களை உடைச்சோம்னு சொன்னா 3 மூலகங்கள் காணப்படுது. 3 மூலகத்துல ஒரு மூலகத்துல எந்த அளவு அணுக்கள் காணப்படும். ஆகவே 3 மூலகத்திலனா 3ஆல பெருக்கி விடப்படும். அப்ப சரியான ஆன்சர் 1 ஆகுது. அடுத்தது இது மூலக்கூறு என்னன்னு கேட்டா 3வது வருமா? ஒரு மோல் மூலக்கூறில் உள்ள மூலக்கூறுகள் எண்ணிக்கைன்னு சொன்னா 3ஆவது. அடுத்து பின்வரும் சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டிற்கேற்ப ஐதரசன் சல்பைட் கந்தக வீரோட்சைடுடன் தாக்கம் புரிகின்றது. ஐதரசன் சல்பைட்டின் 1 மோலுடன் தாக்கம் புரியும் போது கந்தக வீரோட்சைட்டின் மூல அளவு. இந்த கேள்வி இந்த ஒரு சமன்பாடு இல்ல. ஓகே, பரவாயில்ல, நான் இன்னைக்கு போட்டதுனால எக்ஸ்பிளைன் பண்றேன். 2H2S plus SO2 2H2O plus 3S. ரெண்டு ஐதரசன் சல்பைட் ஒரு கந்தக வீரோக்சைடோட தாக்கம் முடிஞ்சு 2 நீரையும் 3 கந்தகத்தையும் உருவாக்குது. இங்க கேள்விக்கு ஐதரசன் சல்பைட்டின் 1 மூலுடன் தாக்கம் புரியும் ஐதரசன் கந்தக வீரோக்சைடின் அளவு. ஐதரசன் சல்பைட்ல 2 மூலோட ஒரு கந்தகம் ஐதரசன் 2 மூலோட ஒரு கந்தக வீரோக்சைடு தாக்கம் அடையும். இங்க 1 மூலோட கேட்டிக்கு, அதாவது சமன்பாட்டை எல்லாம் முழுசா 2ஆல பிரிச்சுக்கு இதே 2ஆல பிரிச்சோம்னா 0.53 தான் சரியான ஆன்சர். எல்லாத்தையும் பிரிக்கணும் டீச்சர். எல்லாத்தையும் பிரிக்கணும். சமன்பாட்டையுமே பிரிக்கணும். அதாவது 1 மோல் ஹைட்ரஜன் சல்பைட்டோட 0.5 மோல் கந்தக வீரோக்சைடு தாக்கம் அடைஞ்சா 1 மோல் நீரும் 1.5 மோல் கந்தகமும் உண்டாகும். இதெல்லாம் அரைவாசியால பிரிக்கணும் தானே. இங்க கேள்வியில கேட்டுக்கிற இது 2 மட்டும்னால நான் இது 2 தான் இன்னைக்கு எழுதிக்கிறேன். அடுத்த கேள்வி, 22 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை யாது? இதுக்கு என்ன ஆன்சர்? ஒரு மூல்ல 6.2 தர 1023 காணப்படும். ஒரு மூல்ன்றது வந்து நான் சொன்ன கார்பன் டை ஆக்சைடுல 44 கிராம். சாராயத்திலே பார்த்தோம்னா கார்பன் வந்து 12,
ஆக்சிஜன் தான் 2 தர 16 32 மொத்தமா 44 வரும். அப்ப 44 கிராம் தான் இந்த அளவு மூலகளை கொண்டுள்ளது. ஆகவே 22 கிராம்ல எத்தனை அணுக்கள் காணப்படும்? இருபத்தி 22 கிராம்ல எத்தனை அணுக்கள் காணப்படும்? 3.012 சார் 1023. என்ன விட இதுக்கு சொன்னீங்க? 3.012 இந்த பேப்பர்ல வந்து அந்த क्वेश्चनல ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று வந்துச்சு. 22 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை யாதுன்னு வந்திக்கணும். அந்த கேள்வி வந்து 2016 பேப்பர் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை யாதுன்னு தான் கேள்வி வந்திக்கணும். நான் நினைக்கிறேன் பேப்பர்ல இங்கிலீஷ் தமிழ் பேப்பர்ல அப்படிதான் நீக்குது. நான் பேப்பர்ல எப்படி நீக்குது இன்னைக்கு அப்படித்தான் நீக்குது. இங்கிலீஷ் பேப்பர்ல வந்து ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கைன்னு தான் கேட்டிக்கிறாங்க. ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கை ரெண்டாவது விடு. ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கை என்று தான் நான் சரியா கேள்வி வரணும். அப்பதான் விட சரியா வரும். ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கை. ஆகவே இன்னைக்கு நான் சொன்னோம் 1 மோல் கார்பன் டை ஆக்சைடுல வந்து 44 கிராம். ஆகவே இங்க எங்களுக்கு ஆக்சிஜன் இப்ப எங்களுக்கு தரப்பட்டுள்ளது வந்து 22 கிராம். ஆகவே மொத்த மூலை விலைக்கு இப்ப இதுல கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மூலைக்கு? 5 மூலைக்கு 22 கிராம் தான் தரப்பட்டுள்ளது. ஆகவே 5 மூல் தான் கார்பன் டை ஆக்சைடு தரப்பட்டுள்ள மூல அளவு ஆக்சிஜன்ல. நாங்க நேரத்தோட சொன்னோம் இங்க அணுக்களுடைய எண்ணிக்கையை காட்டிக்கிற சுட்டி மூலகங்களை உடைச்சிடும். ஆகவே இங்க மூலகங்களை உடைச்சேதான் கேட்டிக்கிறாங்க. ஆக்சிஜன் அணுக்களின் திணிவு தான் கேட்டுக்கிறாங்க. இங்க எங்களோட கார்பன் டை ஆக்சைடு 5 மோல் தான் நீக்கி மொத்த மோல் வந்து 44 கிராம். சாரி 1 மோல் 44 கிராம். இங்க தரப்பட்டுள்ள திணிவு வந்து 22 கிராம். ஆகவே இங்க தரப்பட்டுள்ள மூல் வந்து 5 மூல். மூல் சமன் திணிவிக்கு மூலக்கூற்று திணிவு பிரிச்சோம்னா 5 மூல். இங்க ஆக்சிஜன் வந்து 2 ஆக்சிஜன் நீக்கி ஓகே எங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடுல 2 ஆக்சிஜன் காணப்படுது. 5 மூல்டா 2 மூல்டு வரப்போக்கல 5 தர 2 மொத்தம் எத்தனை மூல் ஆக்சிஜன் காணப்படுது? அப்ப 1 மூல் ஆக்சிஜன் காணப்படுது. 5 மூல் கார்பன் டை ஆக்சைடுல 2 ஆக்சிஜன் காணப்படுது. ஆகவே 2 தர 5 மூல் 1 மூல் ஆக்சிஜனும் 5 மூல் கார்பனும் காணப்படுது. உடைச்சி மூலகங்களா சொல்ல போகலாம் அப்படி சொல்லுது. ஆகவே ஆக்சிஜன் 1 மூல் காணப்படுது. 2 தர 5 1 மூல் காணப்படுது. அப்ப ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கையில 1 தர 6.022 தர 1023. அவர் ஆன்சர் வந்து 2வது கேள்வி எப்படி வந்திருக்கணும்? 22 கிராம் கார்பனீர் ஆக்சைடு வாயுவில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை யாது? அந்த மாதிரி தான் கேள்வி. சரியான கேள்வி அப்படித்தான் இந்த பேப்பர்ல இருக்குது. இது இங்கிலீஷ் பேப்பர். இப்படி ஒவ்வொரு யூனிட் ரிவிஷன் நடக்குமா? நடக்கும் இன்ஷால்லா. இங்கிலீஷ் பேப்பர்ல English paper, sorry, English term paper lagediki, what's the number of oxygen atoms in the 22 gram of carbon dioxide gas? Oxygen atoms நீங்க mention பண்ணீங்க தமிழ் பேப்பர்ல அது இல்ல, அவங்களுக்கு சரியா வந்திக்கணும். ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கைன்னு சொல்லி, அதாவது இருபத்தி 22 கிராம்
கார்பனீர் ஆக்சைடு வாயுவில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை. ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை இது வந்துக்கணும். இதுதான் கேள்விக்கான விடை. அப்படித்தான் நாங்க இந்த கேள்வியை செஞ்சோம். ஆகவே கேள்விக்கான விடை வந்து 2வது. அடுத்தது வந்து 33வது கேள்வி. 10 மோல் நீரில் NaOH இன் 2 மோல்களை கரைக்கும் போது கிடைக்கும் கரைசலில் NaOH இன் மோல் பின்னம். இது வந்து இந்த கேள்வியோட சம்மந்தப்படாது. மூலம் கணிக்கிறது இல்ல. மூல் கணிக்கிறது ஈக்கிற கேள்வி மட்டும்தான் இதுக்கு எடுத்து போட்டேன். மூல் பின்னம் பாக்குறதுல பரவாயில்ல, இது செய்வோம். 10 மோல் நீரில் 2 மோல் NaOH. ஆகவே NaOH மூல் பின்னம் காணணும். தரப்பட்டுள்ள NaOH மூல் கீழ் மொத்த மூல். NaOH மூல் 2, மொத்த மூல் 12. அதாவது நீரின் மூல் 10, NaOH மூல் 2, மொத்தம் 12. மொத்த மூலின் கீழ் NaOH மூல் 2. இதை சுருக்கினோம்னா விட 1 கீழ் 6 மூல். கீழே 12 எப்படி வந்துச்சு? மொத்த மூல்னா 10 மூல் நீரில் NaOH இன் 2 மூல்களை கரைக்கும் போது. ஆகவே 10 சக 2, மொத்த மூல் 12. NaOH மூல் சக இந்த மூல். இது என்ன எழுதி காட்டு போர்ட்ல. மூல் பார்க்கல நான் சொன்னோம். மொத்த மூலின் கீழ் மொத்த மூலின் மேல் தரப்பட்டுள்ள மூல். ஆகவே இங்க மொத்த மூல்ன்றது வந்து NaOH நீர்டையும் சேர்த்து NaOH மூல். NaOH மூல் 2, மொத்த மூல்ல NaOH 2, நீர்ட 10, மொத்தம் 12. 1 கீழ் 6. இதுதான் சரியான விடை. இதோட மூலகங்களின் சேர்வைகளும் அளவறிதல் 7வது கேள்விக்குரிய பார்ட் எல்லாம் முடியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா இன்னைக்கு செஞ்ச பேப்பர்ல?